Welcome children. This video is about 2nd standard EVS Unit 5 Wonders of Nature Part 1. In this session we are going to learn about some wonders of nature, plants and animals, colors and fragrance of flowers. இயற்கையை பார்த்து வியக்கக்கூடிய தாவரங்கள் விலங்குகளை பற்றியும் பூக்களோட கலர் ஸ்மெல்லை பற்றியும் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். ஸோ லெட் வி மூவ் ஆன் டு த லெசன் சில்ட்ரன். டேக் பேஜ் நம்பர் 100. Wonders of nature, plants. Nature is full of wonders. Shall we explore some of them? இயற்கை வியப்புக்கு உரியது. அதில் சிலவற்றை இப்போ பார்க்கலாமா? லில்லி. Why does water not stay on the leaf of the lily? The leaf of a lily has a waxy coat on the upper surface. It has a notch too. Water does not stay on the leaf because of the notch and the waxy coating. அல்லி இலைகளில் தண்ணீர் தேங்காது, தண்ணீர் ஒட்டவும் ஒட்டாது. ஏன்னா அல்லி இலைகளில் மேற்பரப்பில் மெழுகு படலம் இருக்கு. அது மட்டும் இல்லை, அல்லி இலையோட காம்புல வெட்டப்பட்ட பள்ளம் இருக்கிறதால தண்ணி தேங்காது. Nuts under the soil. Usually nuts are seen on the stem part of the plant. In groundnut plants, the nuts are under the soil. Nuts are also called seeds. பொதுவாக கொட்டையும் காயும் செடியோட தண்டு பகுதியில் இருக்கும். ஆனால் வேர்க்கடலை மண்ணுக்கு அடியில் செடிக்கு கீழே இருக்கும். கொட்டைகளை விதைகள் என்றும் சொல்லப்படுது. குறிஞ்சி. The குறிஞ்சி or நீலக்குறிஞ்சி shrub is found in the Nilgiri mountains in Tamil Nadu. The flowers of the Neelakurinji bloom only once in 12 years. They are purple blue in color. Nilgiri, the blue mountain, gets its name from these flowers. குறிஞ்சி பூ தமிழ்நாட்டில் உள்ள நீலகிரி மலையில் இருக்கு. குறிஞ்சி பூ 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்கும். குறிஞ்சி பூ ப்ளூ கலரில் இருக்கும். அதனால இந்த மலைப்பகுதி நீலகிரின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 101. Touch me not plant. Have you seen this plant? It is found in many places. It is a small herb. When you touch the leaves of this plant, they close. So it is called the touch me not plant. The leaves open a few minutes later. இந்த செடியை பார்த்துருக்கீங்களா? இது பெரும்பாலும் எல்லா இடங்கள்லையும் இருக்கும். இந்த செடியோட இலைகளை தொட்டா அது உடனே மூடிக்கும். அதனால தான் இதை தொட்டார் சினிங்கி செடின்னு சொல்லுவாங்க. மூடின இலைகள் கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் விரிஞ்சிரும். கேலோட்ரோபிஸ் இருக்கு. கேலோட்ரோபிஸ் இஸ் a shrub. It has a group of waxy flowers. Its
Flowers are either white or lavender in color. It is also known as the crown flower since it looks like a crown. எருக்கு புதர்ச்செடியை சார்ந்தது. இந்த தாவரம் மெழுகுப்பூச்சி கொண்ட கொத்தான பூவை கொண்டிருக்கும். இந்த பூக்கள் வெள்ளை இல்லனா ஊதா கலர்ல கிரீடம் போல இருக்கும். அதனால இந்த மலரை கிரீட மலர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், draw and color the எருக்கு leaf. இங்க கொடுத்திருக்க எருக்கு இலைய வரைஞ்சி கலர் பண்ணுங்க. நெக்ஸ்ட், பேஜ் நம்பர் 102, color and fragrance of flowers. Flowers have beautiful colors and many have fragrance. Insects are friends of the flowers. They are attracted by the color and smell of flowers. Flowers have nectar. Insects and birds come to suck the nectar from the flowers. பூக்கள் அழகான கலர்லையும் ரொம்ப நறுமணமிக்கதுமா இருக்கு. பூச்சி பூக்களின் நண்பர்கள்னு சொல்லப்படுது. பூக்களில் தேன் சுரபி இருக்கு. தேனை உறிஞ்சுறதுக்காக தேனீ, வண்ணத்து பூச்சி, சின்ன சின்ன பறவைகளும் பூக்களை தேடி வரும். Many of the flowers that bloom at night are white in color and they have a wonderful fragrance. சில பூக்கள் நைட்ல பூக்கும். பெரும்பாலும் பூக்கள் வெள்ளை கலர்ல தான் இருக்கும். சில பூக்கள் நல்லா நறுமணமிக்கதா இருக்கும். நைட் ஃப்ளவரிங் ஜாஸ்மின், பவள மல்லி. ஸ்பானிஷ் செரி, மகிழம் பூ. ஜாஸ்மின், மல்லிகை. Many of the flowers that bloom during the day have attractive colors and are less fragrant. பகல் நேரத்துல பூக்கக்கூடிய பூக்கள் ரொம்ப அழகா இருக்கும். ஆனா நறுமணம் குறைவாதான் இருக்கும். பட்டர்ஃப்ளை பீ, சங்கு பூ, ஜங்கிள் ஃப்ளேம், இட்லி பூ, பெரிவிங்கிள், நித்திய கல்யாணி. Okay children, so far we studied about the plants, color and fragrance of flowers. In next session we will see about animals. Thank you children.